காணிக்க. அற்புதம் செஞ்சா சபைக்கு வருவது. அப்ப அற்புதம் செய்யாவிட்டால் சபைக்கு வருவதில்லை. அங்க தானியேல்ல வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிச்சாலும் தப்புவிக்காவிட்டாலும் அவரை தான் ஆராதிப்போம். அதுதான் நன்றியுள்ள இருதயம். என் வாழ்க்கையில நீங்க செஞ்சாலும், என் வாழ்க்கையில நீங்க செய்யாவிட்டாலும், என் வாழ்க்கையில பணத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எனக்கு பிள்ளை பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும், வீடு கட்டினாலும் கட்டாவிட்டாலும், வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், வண்டி வாங்கினாலும் வாங்காவிட்டாலும், நடந்து போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நீங்க எங்களை பாதுகாக்க போதுமான உமக்கு நன்றியுள்ளவனா இருக்கணும். அந்த பக்குவத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை கொன்று போடுவேன்னு சொன்னாலே அவனை கொன்று போட்டுருவோம். ஒரு ஆள் எதிர்க்கு வந்து உன்னை கொன்றுவேன். நீ நியூஸ்ல பாருங்களேன், எத்தனையோ காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த ரவுடி அந்த ரவுடியை பார்த்து கொன்றுவேன்னு சொன்னாரு, அந்த பயத்துல இவர் அவரை போட்டாரு. பயம். இன்னொரு வாசனம், பட்டையை எடுத்துவன் பட்டையாத்தாலே சாவான். நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் நம்ம கிட்ட ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன பேசுறோமோ அது நமக்கு ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு ரிப்பீட் ஆகிறது போல இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார். அங்க சாமுவேல் எபெனேசர் உதவி செய்தார் என்று சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். எங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், வருட கடைசிக்கு வந்துட்டோம். ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்ததை செய்யாவிட்டாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நீங்க எதிர்பார்த்ததை செஞ்சிருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க, செய்யாவிட்டாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க செய்ததுக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் செய்யாததை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு விஷயத்தை நம்ம செய்ததுக்கு நன்றி செலுத்தும் போது செய்யாத காரியத்தை அவர் நமக்காக செய்து முடிப்பார். இதுவரைக்கும் அவர் செய்யல, இதுவரைக்கும் அவர் மறந்துட்டார் நீங்க நினைக்கலாம். அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர். அவருக்கு தான் நமக்கு தான் நேரம், காலம், நாட்கள், கிழமை, வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உண்டு. அவருக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை, வருடமும் இல்லை. அவர் ஆண்டாண்டு காலமாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். அவர் புத்தி கெட்டாத காரியத்தை செய்வார். வசனத்துல வாசிக்கிறோம், அவர் செய்ய போகுது நம்முடைய இருதயத்துல கூட தோன்றலையாம். நம்முடைய கண்ணில் பார்க்கல, காதுகள்ல கேட்கல, இருதயத்தில் அது தோன்றவில்லை என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்தும் போது பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆள் பிடிக்காத ஆளை கூட நம்ம அழகா அவங்க கிட்ட பேசணும்னா நம்ம மேல அன்பு வச்சிடுவாங்க. சில நேரம் சில ஆட்களை பார்க்கும்போது